எனதருமை மாஸ் மீடியா நேயர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானோட பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் துலாம் ராசியில் இருந்துக்கிட்டு இருக்கார். துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு. ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 25/12/2023 18/1/2024 வரைக்கும் சுமார் 25 நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது. அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான், அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான், அடுத்து சுக்கிரன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25/12/2023 அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு 18/1/2024 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த உலகமே பொழுதுபோக்கு, சந்தோஷம், இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும். சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம். அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான். மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான், இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான், சந்தோஷம். இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் இல்லை. விருந்து, கேளிக்கைகள், ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு கூத்து, இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம். சினிமா, இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும். அந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும். நம்ம சேனலை விரும்பி ரசித்து பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் லைக் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். பண்ணுங்கள். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சரியா? அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் விரும்பி ரசித்து பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த 25 நாள் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷ ராசி நேயர்களே, சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தன, வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் களத்திராதிபதி. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாலே ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக? கண்டிப்பாக அதான் கிடச்சிருக்கும். ஏன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏகப்பட்ட சப்போர்ட்டிவ் அவங்க தான். அது மூலமாகவே உங்களுக்கு சில பிரச்சனைகளும் குறையும், ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதேமாரி இந்த தன வரவுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு. ஸோ இந்த பொழுதுபோக்குக்காரகன், சந்தோஷக்காரகன், 2/7 அதிபதி சுக்கிர பகவான் இப்போ இது வரைக்கும் களத்திரஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு சில குழப்பத்தையும் கொடுத்தார், ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தார். வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தார், ஒரு குழப்பத்தையும், ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தார், ஒரு சால்வேஷன் கிடச்சி ஒரு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த களத்திரஸ்தானத்திலிருந்து விலகி இப்போ அஷ்டம ராசிக்கு வரார். களத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இந்த களத்திரஸ்தானம் உங்களுக்கு களத்திராதிபதி சுக்கிரனோட இடம்தான். அதனாலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிற ஒரு சந்தோஷத்தெல்லாம் கொடுத்தார். இப்போ அவர் இந்த களத்திரஸ்தானத்தை விட்டு விலகி உங்களோட
அஷ்டம ராசிக்கு வரப்போகிறார். அஷ்டம ராசிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு வருது. அற்புதமான பலன்களை உங்களுக்கு இந்த 25 நாள் ரொம்ப சூப்பராக கொடுக்க போகிறார். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, தனவரவு தடையே இல்லாமல் வரும். எப்போ தடையே இல்லாமல் வரும்? உங்களோட முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணும். இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா உத்தியோகத்தில் கடுமையாக பாடுபடணும். அதாவது சின்சியர் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அந்த சின்சியரை அஃபிஷியலாக நீங்கள் கொண்டு உத்தியோகத்தில் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் எதிர்பார்க்குற உயர்வுகள், அதாவது இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். மேலதிகாரிகளை கூடுமானவரை அனுசரித்து போகணும். அதேமாரி வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நல்ல சந்தோஷங்கள் காத்திருக்குங்க. இந்த 25 நாள் அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழ்க்கை துணை மூலமாக அருமையாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். அதேமாரி சுபகாரிய பேச்சுக்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக சேரும். ஏன்னா அதுக்கப்புறம் 15/1/2024 இந்த மகர ராசிக்கு சூரிய பகவான் வந்துடுறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறனால இப்போவே இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கோளிடுவீர்கள். அதாவது ஜாதக பொருத்தம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு செட்டில் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கண்டிப்பாக வருங்க. கவலைப்பட வேண்டாம். அதேமாரி விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த தொலைக்காட்சி பெட்டி இல்லைனாக்கா சில முக்கியமான ஒரு செல்ஃபோன் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு இனிமையான காலமாக அருமையாக இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் கொண்டு வரணும் தொழிலை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு காலம். அதேமாரி குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். நல்லா படிக்கணும், அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகளை நீங்கள் பெறணுங்க. அதே சமயம் உங்களோட 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை பார்க்குறார். ரிஷபராசியை பார்க்குறார். அதாவது அவரோட ராசியே பார்க்குறதுனால உங்களுக்கு சில அற்புதமான தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அதேமாரி குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற சில குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். மருத்துவ செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் இந்த குரு பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசியில் இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுக்குறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் சில பிரச்சனைகளை கொடுக்குறார். ஒரு நாள் போல் ஒரு நாளைக்கு இல்லை. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு நாள் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த ஜென்மராசியில் இருந்துட்டு அவர் பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் கலத்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறது உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயம் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துடுது. ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றா வந்துட்டுருக்கோம். ஏன்னா கூடுமானவரை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது. அடுத்தபடியாக ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகத்தில் உயர்வுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ ரொம்ப ஃபேவராக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயம் சுக்கிர பகவானும் அஷ்டமராசிக்கு உங்களுக்கு பலவித கஷ்டங்களை கண்டிப்பாக குறைக்க போகிறார். இதெல்லாம் நீங்கள் இந்த 25 நாளும் அற்புதமான ஒரு சுக்கிர பெயர்ச்சியை நீங்கள் அருமையாக வரவேற்று அதற்குண்டான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. அவ்வளோதான். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் வழிபாடு பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானோட பெயர்ச்சியால் அருமையாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.